Hi, hello, welcome back. நான் உங்க பிரபாகர் கருணாநிதி. நான் நல்லா இருக்கேன். Hope you all doing well. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து 82 கிலோமீட்டர்ல இருக்க ஒரு ஃபால்ஸ்க்கு தான் போறோம். அந்த ஃபால்ஸோட பேர் வந்து சதிகுடு மடுகு. இந்த ஃபால்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சித்தூர் மாவட்டத்துல இருக்க ராஜலு கண்டிகைன்ற பிளேஸ்ல தான் இருக்கு. இந்த பிளேஸ்க்கு எப்படி ரீச் ஆகணும்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கைலாஷக்கோ நான் போன ரூட்டை தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம சென்னையில இருந்து பெரியபாளையம் டு ஊத்துக்கோட்டையில இருந்து நாகலாபுரம் ரீச் ஆன பிறகு ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்ல ரைட் ரூட்டை சூஸ் பண்ணாதான் இந்த ஃபால்ஸ்க்கு ரீச் ஆக முடியும். லெஃப்ட் ரூட்டை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த கைலாஷக்கோ ஃபால்ஸ்க்கு போகலாம். ரைட் ரூட்ல சூஸ் பண்ணி உள்ள கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போன பிறகு லோக்கல் பீப்புளோட கைடன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அந்த ஃபால்ஸை ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இங்க சென்னையில இருந்து இந்த ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 2 to 2.5 hours ஆகும். ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்புனீங்கன்னா போயிட்டு ஈவினிங் குள்ள ரிட்டர்ன் வந்துடலாம். ஒன் டே ட்ரிப் அழகா பிளான் பண்ணிக்கலாம் வீக்கெண்ட்ஸ்ல. இந்த சேனல்ல பயோகிராஃபி, டிராவல் வீடியோ அது இதுன்னு போடுவேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபால்ஸ் எப்படி ப்ரோ போகணும்? எந்த ஃபால்ஸ்னா? இதில் வந்து என்ன ஃபால்ஸ்? ஆர்ஏ ஃபால்ஸ். ஓப்பனில் இருக்கா? தெரியலண்ணா, அது சில டைம் போகிறானுங்க. ஓகே, போலீஸ் சப்போஸ் அது க்ளோஸ் இருந்தால் வேறு என்ன ஃபால்ஸ் இருக்குது? கைலாஷக்கோ நான் போயிட்டோம். கைலாஷ் பண்ணல, இங்கே நம்ம ரூட்லேயே இருக்குது. வேறு என்ன ஃபால்ஸ் நேம்? சருகுடு மாதிரி இருக்குது. கோபுரீஸ்க்கு போனது. ஓ, கைஸ் அந்த மாதிரிலாம் வண்டி ஓட்ட முடியல, வைக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு கேங் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து தேடி பார்த்துருக்காங்க, இங்கே ஃபால்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. நாங்கள் தான் புதுசாக பாதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஃபால்ஸ் எங்கே இருக்குது என்னன்னு ஒன்றுமே தெரியல. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்? எங்கே ஃபால்ஸ் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் இருக்க இடத்த உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்னடா தடுமாறுற? ரமேஷ் இருக்கா? ரமேஷ் ரமேஷ் தண்ணி வாங்காமல் வந்துட்டோம். சரி, நானும் அருவியில் வர தண்ணியை கூட நல்லா இருந்தால் குடிச்சிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டேன். பாதை போயிட்டு தான் இருக்கு, பட் பாதை இது எங்கே போய் முடியுதுன்னு தான் தெரியல. அப்படி தான் போயிருப்பாங்க. வா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஃபால்ஸை பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் ஒரு ரோடுமே ஒரு மாதிரி மாறுதுங்க. 2 வழி போகுது, இது கொஞ்சம் பெரிய வழியாக இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வழி போகுது, எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல. அங்கே ஒரு மாடு மேயுது. வாய்ஸ் இப்படி தான் கேடுது. நாகலாபுரம் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தோம், ஓகேங்களா. பட் வந்த இடத்துல
இந்த மாதிரி இடத்துல சிக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே ஃபால்ஸ் இருக்குதுன்னு தெரியல, வழியை மிஸ் பண்ணிட்டோமா இல்லை வேறு எங்கேயா வந்துட்டோமான்னு தெரியல. ரொம்ப நேரமாக இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபால்ஸ் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனான்ட்டு இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஃபால்ஸ் கண்டிப்பாக பார்த்தேன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வண்டி ஓட்டு வந்தோம். உள்ள வண்டி ரொம்ப முடியாத அளவுக்கு தான் வெளியே பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ ஃபைனல் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டில் வந்து வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் அந்த வண்டி எங்கே பார்க் பண்ணியிருக்கோன்னு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு வழியில் தான் போனோம், அந்த டைரெக்ஷனுக்கு நேராக. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு நேராக விட்டுருக்கோம் வண்டி. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த வழியாக போக வேண்டியதான். வழி இல்லைனாலும் ஏதோ ஒரு செடி புதருக்குள்ளே பூந்து போனால் தான் அந்த இடம் வரும். போய் வண்டி எடுத்துகிட்டு பார்த்துட்டோமோ பார்க்கலையோ கிளம்பி போகணும். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி சில சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் எப்படி போகிறதுன்னு தெரில, கூட வந்தவங்களையும் மிஸ் பண்ணிட்டோம். வந்தது மொத்தம் 6 பேர் வந்தோம். ஆனால் நானும் இன்னொருத்தர் மட்டும்தான் இருக்கோம். மீதி 4 பேரும் வேறு எதுவும் வழியில் போயிருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டு நான் தனியாக சுற்றிட்டு இருந்தேன். நோ ப்ராப்ளம், அதுக்காக பயம் இல்லை. ஜஸ்ட் ஆக்சுவலாக ஃபால்ஸுக்கு வரலாறு வந்தோம். பட் இன்றைக்கி ஃபால்ஸ் பார்க்க முடியாது பொழுது. பட் மலை தான் ஏற போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு புது அனுபவமாக எப்பவுமே ஒரு டெஸ்டினேஷன் போகிறோன்னா இங்கே தான் போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். பட் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. எந்த வழி வரலும் போயிட்டுருக்கோம். சில டைம் இது மாதிரி நடக்க தான் செய்யும். பட் எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இருக்க இடத்த சுற்றி யாருமே இல்லை. குளத்துல இறங்கி நடந்து வரணுமா? அங்கே நிற்கிறாங்க ஒரு மலை மேலே. கூட வந்தவங்க ஆல்மோஸ்ட் அந்த மலை மேலே ஏறிட்டாங்க. அந்த மலை மேலேருந்து கால் பண்ணுறாங்க. லெஃப்டா ரைட்டா? ரைட்டு போய் பார்க்கலாம். இல்லைனா திருப்பி வர வேண்டியதான். வேறு என்ன இருக்குது? வா, முள்ளுச்செடி பார்த்து வா. பார்த்து வா கைஸ். ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்குது இந்த ட்ரிப்பு. என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியல. பேக் அந்த இன்னொரு ரூட்டு. எந்த பாம்பு வந்து கடிக்க போதோ தெரியல. ஆல்மோஸ்ட் 1 hour நடந்துகிட்ருக்கோம். எங்கே போகிறோன்னே தெரியாமல். தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல குடிக்கிறதுக்கு. அதுதான் இப்போ இருக்கிறதுல பெரிய ப்ராப்ளம். ஃபைனலாக அந்த மலை ஏறத்துக்கான ரூட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என் கூட சேர்ந்து இவ்வளோ நேரம் நீங்களும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க எங்கே போகிறேன்னே தெரியாமல். உங்களுக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ரொம்ப மூச்சு வாங்குது. ஆல்மோஸ்ட் கால்வாசி மலை ஏறிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறின பிறகு அந்த வியூவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன். இப்போ பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போக வேண்டியது இருக்குது.
பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் மேலே ஏறி போக வேண்டிய வழி. அந்த லேக் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு நான் முன்னாடி வீடியோ காட்டினேன். அந்த லேக் கிட்ட இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்தாங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருப்பாங்க நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்னும் கண்ணு கட்டின தூரத்தில் அவ்வளோ தண்ணி இருக்குது, பட் குடிக்க தண்ணி இல்லை. வேறு வழி தெரியல எனக்கு. தெரியுதுங்களா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஊற்று மாதிரி போகுது. கொஞ்சம் அதுலேருந்து தண்ணி குடித்தா தப்பில்லைன்னு நினைக்கிறேன். தண்ணியை ரொம்ப கலங்கலாக்கிட்டேன். மறுபடியும் வெயிட் பண்ணுறேன் தெளிவாகிறதுக்காக. ஐ திங்க் ஒரு 30 செகண்ட்ஸில் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். குடிக்க போகிறேன். குடிக்க முடியுமான்னு டவுட்டாக தான் இருந்தது, பட் தண்ணி பியூராக தான் இருக்குது. இந்த தண்ணி தான் நான் குடிச்சது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன். மலை மேலே வந்தாச்சு. இதுதான் உங்களுக்கு மலை மேலே இருந்த வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மலை. ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தோன்னா இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன டென்ட் மாதிரி இருக்குது. யார் இருக்காங்கன்னு தெரியல. இதுக்குள்ளே இதே மாதிரி சின்ன சின்ன டென்ட்டு, இந்த கூடாரம் கட்டி ஆஃபில் விட்ட மாதிரி இருக்குது. காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நிஜமாலுமே இன்றைக்கி எதையோ தேடி வந்து ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்ட்டு வந்து ஃபால்ஸை கண்டுபிடிக்க முடியாமல் வேறு ஒரு ஆஃப் ரோடிங் ரோட்டில் வந்து வண்டியை எங்கே விடுறதுன்னு தெரியாமல், அதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாமல் வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு கடைசியாக தனியாக இந்த மலை மேலே ஏறி வந்து கடைசியில் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, பட் எதிர்பார்த்து வந்தது வேறு, நடந்தது வேறு. ஆனால் இது நடந்தது வேறு ஒரு விஷயமா இருந்தால் கூட இது ஒரு புது அனுபவமாக இருந்தது எனக்கு. மலையை விட்டு கீழே வந்துட்டோம். எந்த மலையில் இருந்தோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸாக்டாக. அந்த இங்கே எக்ஸாக்டாக அங்கேருந்து தான் கீழே வந்தோம். அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேம்பிங் நிறைய பண்ணுறாங்க, பட் இப்போ ஆள் இல்லை. பட் கேம்பிங் பண்ணுற அந்த டென்ட் அதெல்லாம் நிறைய இருந்தது அங்கே. அது நான் அங்கே ஒரு லோக்கல் ஆள்கிட்ட செக் பண்ணும்போது நிறைய இங்கே கேம்பிங் பண்ணுறாங்க. ஸோ கேம்பிங் பண்ணுறவங்க அதுமாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக கேம்பிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த மண் இருக்கு இல்லையா, இது மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கால் வச்சோன்னா உள்ளே போகுது, கொஞ்சம் டீப்பாக உள்ளே இறங்குது. நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து போகணும். இந்த நாய் கூட அங்கே தான் பார்க்குது. போய் பார்க்கலாமா? இந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்தாலே இதுதான் ஒரு பிரச்சனை. மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம், பட் ஸ்டில் ஒரு புது வழியை பார்த்தோம் சொல்லிட்டு ஃபால்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த வழியை ட்ரை பண்ணி போயிட்டுருக்கோம்.
அந்த வழியில் தான் வந்துட்டுருக்கோம். கூட வந்தவங்க வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபால்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், நாங்கள் வரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் இன்னொரு ஃப்ரெண்டு மட்டும் அந்த ஃபால்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்கோம். இந்த தேடல் எதிர்பார்த்ததை நிறைவேற்றுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம், காத்திருந்து தான் பார்க்கணும் தேடி போகிறது கிடைக்குதான்ட்டு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டராக கூட ஒரு டாக் வந்து கூடயே வந்துட்டுருக்கு. மேபி ஒரு பைரவர் நமக்கு வழி காட்டுறாருன்னு நினச்சி கூட போகலாம். ஸோ அந்த டாக் தான் நம்மளை லீட் பண்ணி போயிட்டுருக்கு. பார்ப்போம், ஃபால்ஸ் இருந்தால் கண்டிப்பாக காட்டுறேன், இல்லைண்ணா சொல்கிறேன். வாங்க போகலாம். ரமேஷ், ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? இருக்குன்னு நம்பி போயிட்டு இருக்கோம். இருக்கும், இல்லைனாலும் பெரிய ஃபீல் இல்லை. இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் கிடைக்கிது பெரிய விஷயம். ஸோ ஹாப்பி. எதிர்பார்த்தியா இந்த மாதிரி நமக்கு நடக்கும்? இன்றைக்கி ஒரு ஃபால்ஸ் எதிர்பார்த்து வந்தோம். எதிர்பார்க்கல, நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். 2 வீலரில் வர சொல்லவே பயங்கரம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாக்கிங்கில் போயிட்டுருக்கோம். ஓகே, உண்மையாலே இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப்பில். எனக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா எனக்கு தெரியல. அதான் கைஸ், உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப லைக் பண்ணுவீங்க. பட் நார்மலாக இல்லை, போகிறோம், ஃபன் பண்ணுறோம், ஜாலியாக அந்த டெஸ்டினேஷன் போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர மாட்டீங்க. போய் பார்க்கலாம், ஃபால்ஸ் இருக்கான்னு தெரியல. ஏய், ஃபால்ஸ் இருக்குடா கைஸ். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஃபால்ஸ் இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஃபால்ஸ் இருக்குடா, இருக்குடா, எஸ் கைஸ், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு. இந்த அருவி ஃபால்ஸ் இருக்க சத்தம் மாதிரி கேட்குது. ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபால்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தது. அவ்வளோ குப்பைங்க, அவ்வளோ பாட்டில், அவ்வளோ வரவங்க குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை, அதை எடுத்துகிட்டு போகாமல் அதை போட்டு இங்கேயே உடச்சிட்டு போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷூ போட்டு வந்தீங்கன்னா ஷூவை ரிமூவ் பண்ணாமல் போங்க, காலில் குத்திக்கும். ஓகேங்களா? லைவ் இல்லை, லைவ் இல்லை, போங்க. வாவ், இதுதான் அந்த ஃபால்ஸ். ரொம்ப சுற்றி ரொம்ப நடந்து பார்க்கவே முடியாதுன்னு நினச்ச இடத்த ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த ஃபால்ஸ். இது
மாதிரி வந்தீங்கன்னா வீர சாகசம்லாம் எதுவும் பண்ணாதீங்க. வந்தீங்கன்னா ஒழுங்காக குளிச்சுட்டு போங்க. அது மாதிரி மேலெல்லாம் ஏறி ட்ரை பண்ணாதீங்க. ஒரு குட்டியா ஓகே கைஸ், வந்த ஃபால்ஸ் நல்லா ஃபுல்லாக குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரும்போது காலியாக இருந்தது. பட் இப்போ நிறைய பசங்க வந்துட்டாங்க. வந்து குளிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டு மறுபடியும் பேக் டு ஹோம் கிளம்பிட்டுருக்கோம். வழி வந்து ப்ராப்பரான வே இல்லை. கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புங்க. கொஞ்சம் லோக்கல்ஸ் கிட்ட கேட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர பாருங்கள். வந்தீங்கன்னா சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக போக பாருங்கள். ஏன்னா நம்மளை நம்பி வீட்டில் இருக்காங்க. ஸோ சேஃபாக போக பாருங்கள். அந்த ஆல்ரெடி காட்டின மாதிரி மலை மேலே ஏறுறது அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் சேஃப், அவ்வளோதான் சொல்லுவேன்.